ஹலோ ஆஸ்பிரண்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்டல் அபிலிட்டியில் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் வச்சு இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வியாபாரி ஒரு பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாருன்னா 1200 ரூபாய்க்கு வாங்குறாரு. பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அந்த அடக்க விலைக்கு மேலே 30% உயர்த்தி ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுறார். அதான் குறித்த விலை. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா 20% தள்ளுபடி கொடுத்து வித்துடுறாரு. அப்படின்னா அவரோட லாபம் என்ன, விற்பனை அவர் விற்ற விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல அவர் எவ்வளோ விலைக்கு வாங்கினார் அப்படின்னு பாருங்கள். 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது பேர் என்ன, நம்ம வாங்கின விலையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிபி, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1200 ரூபாய். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அதோட அடக்க விலைக்கு மேலே இன்னும் 30% உயர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதில் எழுதி வைக்கிறார். அந்த நிர்ணயம் பண்ணி எழுதி வச்ச விலையை என்னென்னா எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோனா 30% என்னென்னா ஏற்கனவே இருந்த விலையை விட ஏற்றிருக்காரு. அப்படின்னா எவ்வளோ, 1200 ப்ளஸ் 30% 1200 ரூபாயில் அப்படின்னு அர்த்தம். 1200 1200ல் 30% என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோமா? கால்குலேட் பண்ணுங்கள். 30/100 இன்ட்டு 1200. 2 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஒரு 30 இருக்குது இன்ட்டு 12. 30 பெருக்கல் 12 எவ்வளோ வரும் அப்படின்னா 36. 12 இன்ட்டு 3 என்ன 36 வரும். ஸோ 0 இருக்குது. 360 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வரும். அப்படின்னா எவ்வளோ வருது? 1200 ப்ளஸ் 360. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1560 அப்படின்றது மார்க்கெட் ப்ரைஸ். என்னது, விற்ற விலை இல்லை, குறித்த விலை. குறித்து வச்சுருக்காங்க அந்த பொருள் மேலே என்னென்னா எழுதி வச்சுருக்க விலை தான் என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது விற்ற விலை என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1560. வாங்கின விலை எவ்வளோனா 1200. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்னால் விற்ற விலை. விற்ற விலை எவ்வளோ அப்படின்னா 20% தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 20% என்னென்னா தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. 1560 ரூபாயில் மைனஸ் 20%. இதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, 20% தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. இந்த 20% எவ்வளோ அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 20/100 இன்ட்டு 1560. இப்போ கேன்சல் பண்ணுங்கள் முடிஞ்சதெல்லாம். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 2 6 எவ்வளோ 12, மிச்சம் 1 இருக்குது. 2 5 எவ்வளோ இருக்கும் 11, 10 மிச்சம் 1 இருக்குது 11, மிச்சம் 1 இருக்கும். 2 2 2 1 3, 1 சேர்த்தா 3 வரும். 312 அப்படின்னு வருதா? 1560லேருந்து 312 கழிச்சா என்ன விலையோ அதுதான் நம்மளுக்கான விற்பனை விலை. ஏன்னா தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், இது 10 மாறும், இது 5 மாறுமா? 10லேருந்து 2 போச்சுன்னா 8, அடுத்தது 5லேருந்து 1 போச்சுன்னா 4, அடுத்தது 2 1. 1248. ஆப்ஷனில் 1248 இருக்குது. இந்த 4% எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாபத்துக்கான ஃபார்முலா என்ன? லாபம் சதவீதத்தில் கேட்டாங்கன்னா என்ன வரும் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே லாபம் எவ்வளோ அமௌண்ட்டு, கீழே டிவைடட் பையில் சிபி காஸ்ட் ப்ரைஸ்னால் வாங்கின விலை எவ்வளோ இன்ட்டு 100 அப்படின்னு நம்மளுக்கு லாப சதவீதம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், லாபம் எவ்வளோ அப்படின்னா லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலையிலேருந்து வாங்கின விலையை கழிச்சா அதுதான் லாபம். ஓகேவா, இங்கே நம்ம விற்பனை விலை எவ்வளோன்னு பார்த்தோம் 1248, வாங்கின விலை 1200. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா 48. ஓகேவா, அந்த ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள். லாபம் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா லாபம் சதவீதம் ஈக்குவல் டு லாபம்னு வச்சு ஒரு ஃபார்முலா போட்டோம்ல, லாபம் போடணும், கீழே டிவைடட் பையில் சிபி அப்படின்னா என்னது வாங்கின விலை இன்ட்டு 100 அப்படின்னு போடுறோம். அப்போ என்ன ஆகும்,
2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். 12 1 12 12 4 48. அப்போனா லாபம் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 4% அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா விற்பனை விலை 1248, லாப சதவீதம் வந்து 4%. ஓகேவா? இந்த ஃபார்முலாலாம் வந்து என்னென்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த எக்ஸாமில் வந்து நம்ம ஈஸியாக வந்து என்னென்னா போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.